அதுவே என்பது முதல் பாட்டுங்க. நிறைய இடையில செய்திகள் இருக்கின்றன. இருந்தாலும் நிறைவு பாட்டில் சொல்லும்போது ஒரு அழகான ஒரு குறிப்பு தருகிறார். வெம்புந்திய கதிரமுறி விலகும் விரி சாரல் அம்புந்தி மூயை நெய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவர் குயிலாளுவர் குளிர்காழியின் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேழுதல் தவம். தவம் என்பது நீங்க காட்டுல போய் ஒத்த கால நிற்பது, தலைகீழாக நிற்பது, மூச்சடிச்சு நிற்பது, பலவாறு இருக்கிறது தவம். அதுவும் தவம் தான். அதே சமயத்துல இறைவனை பூசிப்பது, அவரை யோகத்துல அப்படி பலவாறு வழிபாடு செய்யும், அதுவும் தவம் தான். திருமுறை பாடுகிற தொண்டரை வணங்குவது தவம். குறிப்பிட்ட சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவம். ரொம்ப குறிப்பிட்ட அடி வணங்குதல் தவம் சொல்லியிருந்தாங்க, நாமெல்லாம் 100% ஃபிட் ஆயிடும். ஏன் நம்மளாம் கும்பிட்டு தானே இருக்கிறோம். ஆனா அடி வணங்குதல் தவம் சொல்லல, பேணுதல். ஏன் பேணுதல் என்பது எப்படி இருக்கணும்? ஒரு குழந்தையை தாய் பேணுவது போல அந்த தமிழ் வல்லவரை பேணணும். அம்மா அந்த குழந்தை எப்படி இரவு பகல் பாராது தனக்கான உணவு எப்படி ஒரு தாய் குழந்தையை பேணுகிறாளோ அது போல தமிழ் வல்லவரை பேணினால் அது தவம். நாமெல்லாம் தமிழ் வல்லவரை வணங்குறதுக்கே யோசிக்கிறோம். வணங்குறதுக்கே கொஞ்சம் தடுமாறி தான் வணங்குறோம். அப்புறம் ஒரு வாரம் சரி போனா போது கூட போட்டு வைப்போமே அப்படின்னு போட்டு வைக்கிறோம்னு வச்சுங்க. அதனால வணங்குதல் தவம் சொல்லாம பேணுதல் தவம் என்று ஞானசம்பந்தர் அருளி இருப்பது